ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது புதன்கிழமை காலையில. எனக்கு வந்து இந்த காலையில வாசல் தெளிச்சு கோலம் போட்டோனே, அடுத்ததா மொட்டை மாடிக்கு போய் செடியெல்லாம் பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு ரொட்டீனா வந்து மாறி போச்சு. இந்த செடி வைக்கிறதுன்றது வெறும் அழகுக்கு மட்டும் கிடையாது. இந்த செடிய வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறதா இருக்கட்டும், அந்த பூ ஒரு பூ வந்த பிறகு அத கட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மனசுல இருக்கிற கஷ்டங்களா இருக்கட்டும், கவலைகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மறந்து போயிடும். உண்மையிலேயே வந்து என்னோட அனுபவத்துல சொல்றேன். சும்மா அழகுக்கு மட்டும் கிடையாது. இத வந்து உணர்ந்தா வந்து தெரியும். அந்த மாரி தான் காலையில வந்து எப்பவுமே செடிய வந்து பார்த்துருவேன். அந்த மாரி இன்னைக்கு வந்து மேல வந்தப்ப தான் நெறைய வந்து பூ வச்சிருந்து. ஒரு 2, 3 நாளா வந்து பூத்திருக்கு. சரி ஒரே டைமா வந்து எல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து பறிச்சிருந்தேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துளிர் வரல. மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் நெட் வந்து போடுவாங்க இல்லையா? அந்த மாரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுல இருக்கோம். எப்போ வந்து போடுவாருன்னு தெரியல. துளிர் வர்றப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ரோஸ்ல வந்து அந்த துளிர் வர்றப்பயே பார்த்தீங்கன்னா, கருகி போன மாரி, ரொம்ப காஞ்சு போன மாரி இருந்தது இல்லையா? அந்த மாரி தான் வந்து துளிர் வந்தாலுமே வருது. பிளான் பண்ணியிருக்கோம். எப்ப வந்து வாங்கிட்டு வந்து தருவாருன்னு தெரியல. கண்டிப்பா அந்த மாரி இந்த சம்மர் வந்து இன்னும் அதிகமா இருக்கு வெயிலு. அது வர்றதுக்குள்ள வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தட்டுல வந்து பூவெல்லாம் இவ்ளோ பூ வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்தது. பார்க்கறதுக்குமே அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. நல்லா பன்னீர் ரோஸு, அந்த ரெட் கலர் ரோஸு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு சில ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலுக்கு வந்து குட்டி குட்டியா தான் இருந்தது. இருந்தாலும் இருக்கட்டும்ன்றதுக்காக காலையிலேயே வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சலாம் வெள்ளிக்கிழமைக்காக அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். எங்க ஓரவத்தி கொஞ்சம் பூ குடுத்து அனுப்பியிருந்தேன். அவங்க செடியில வந்து அரளிப்பூ பூத்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடுத்து அனுப்பியிருந்தாங்க. சரி வெள்ளிக்கிழமைக்கு வந்து ஆகட்டும் அப்படின்றதுக்காக டப்பால வந்து போட்டு வச்சிடலான்றத வச்சிருந்தேன். இந்த பூவெல்லாம் வந்து பூ இல்லன்னா ஒரே டைமா வந்து பூஜைக்கு பூ இல்லாம ஆயிடும். இல்லன்னா பூ வந்து சேர்ந்தா வந்து ஒரே முட்டா வந்து பூ சேர்ந்துரும் இல்லையா? அந்த மாரி தான். பண்ருட்டிக்கு போறப்ப பார்த்தீங்கன்னா, கவர் வந்து 3 கவர் வந்து ரூ. 50 சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு. அதுவுமே வந்து கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் இருக்கு. இந்த அரளிப்பூ இப்போ பூ வந்து பார்த்தீங்கன்னா, நெறையாவே இருக்கு ஃப்ரிட்ஜ்ல. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன், லஞ்ச் இதான் வந்து செய்ற வேலை இருக்கு. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, "இன்னும் பசங்களுக்கு வந்து லீவ் விடலையா?" அப்படின்ட்டு. இன்னுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, இன்னும் லீவ் வந்து விடவே இல்ல. இன்னும் வந்து ஒரு 2 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு வியாழக்கிழமை வரைக்கும் ஸ்கூல்ன்னு வந்து நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் லீவு தான்னு வந்து நெனைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து லீவ் விடுறது வந்து பிடிக்குமா? இல்ல ஸ்கூல் வந்து பசங்க போறது வந்து பிடிக்குமா? அப்படின்னு சொல்லுங்க. லீவ் விட்டாலே வந்து நமக்கு எந்த வேலையும் ஓடாது. எல்லாமே வந்து லேட்டா ஆகும். அதுவே ஸ்கூல் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டிஃபனா இருக்கட்டும், எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிரும். எனக்கு இந்த லீவ் விடுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிடிக்காத ஒண்ணு தான் சொல்லுவேன். ஸ்கூல் போனாலுமே நல்லாருக்கும்னு தோணும். இன்னைக்கு காலையில வந்து இட்லி தான் மாவு அரைச்சிருந்தேன். நேத்து வந்து இன்னைக்கு தான் வந்து இட்லிக்கே வந்து போட்டிருந்தேன் இந்த வாரத்துல. ஒரு சிலர் இட்லி மாவு வந்து அளவு வந்து சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க. நானும் வந்து அரிசிய வந்து தண்ணீல கொட்டிட்ட பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐயோ! வந்து அளவு வந்து கேட்டிருந்தாங்களேன்ட்டு. சீக்கிரமா ஒரு நாள் வந்து குடுக்குறேன் இட்லி மாவு அளவு. நான் இப்படி ஏற்கனவே வந்து குடுத்துருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் குடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இட்லிக்கு வந்து கொண்டைக்கடல குருமா செஞ்சுட்டு, தக்காளி சாதம், முட்டை வறுவல் தான் இன்னைக்கு செஞ்சு குடுத்து அனுப்பியிருந்தேன் ஸ்கூலுக்கு.